2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. தன்னை பற்றி பேசும்போதே அவன் சொல்கிறான், 2 மனுஷர்கள் இருக்காங்க. புறம்பான மனுஷன், சரீரத்தை பார்த்து இது என்னுடைய புறம்பான மனுஷன் அப்படின்னு சொல்கிறான். இந்த புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து போயிட்டே இருக்கான். வயசாக ஆக அதுக்கேற்ற மாதிரி தோல் சுருங்குது, காரியங்கள்லாம் மாறுது. இது நாளுக்கு நாள் இன்னும் புது ஜீவன் அடைஞ்ச மாதிரி இல்லை. நாளுக்கு நாள் நாளுக்கேற்ற பலன் இருக்கு, ஆனால் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு இருக்கு. ஆனால் உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்றான். ஆவி, ஆத்மா, சரீரம். அந்த ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்துக்குள்ளாக வாசமா இருக்கிற அந்த ஆவி ஆத்மாவை அவன் உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்றான். இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கிறான். இந்த கான்செப்டை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ரைட்? இது ஒரு புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன். இந்த புறம்பான மனுஷனுக்கு எவ்வளோ என்னெல்லாம் தேவைப்படுதோ நம்ம நிறைய கவனம் கொடுக்குறோம். இந்த புறம்பான மனுஷன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதுக்கு நிறைய மாத்திரை மருந்து போடுறோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், நிறைய கவனம் கொடுக்குறோம், நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய நேரத்தை கொடுக்குறோம். இதன் மேலே கவனம் அதிகமாக இருக்குது. இந்த புறம்பான மனுஷனில் ஒரு அடிபட்டுட்டா, ஒரு பலவீனப்பட்டுட்டா அதுக்கு எவ்வளோ கவனங்கள், எவ்வளோ ஜாக்கிரதை. ஒரு முடிக்கு எவ்வளோ கவனம் கொடுக்குறோம், முகத்துக்கு எவ்வளோ கவனம் கொடுக்குறோம், சரீரத்துக்கு எவ்வளோ கவனம் கொடுக்குறோம். நல்லது தான். இந்த சரீரம் முக்கியமானது தான். இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமான ஒரு காரியம்தான். இந்த சரீரம் தேவன் வாழுகிற, நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அவருடைய ஆலயமாக இருக்கிறது. இதுக்கு நம்ம கவனம் செலுத்தி தான் ஆகணும். ஆனால் உள்ளான ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு அவன் முக்கியம். அவனுக்கு அந்த உள்ளான மனுஷனுக்கு என்ன கவனம் செலுத்தணும், அந்த உள்ளான மனுஷன் இருக்கிறான் என்ற கான்செப்டே இல்லை. நம்ம பார்க்கும்போதே கண்ணாடி முன்னால பார்க்குற இந்த சரீரத்தை தான் நான் என்று எண்ணுகிற நிலைமையில தான் முக்காவாசி பேர் இருக்கும். ஆனால் பவுல் இங்கே வேறுபடுத்தி காமிக்கிறான். புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டிருக்கிறான், என்னுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். இந்த புறம்பான மனுஷன் அழிவுக்குள்ளவன் தான். என்னைக்கு மறிக்கிறோமோ இந்த மண்ணோட தான் போகிறது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் அழிந்து போகிறது. ஆனால் இந்த உள்ளான மனுஷன் என்பவன் அழியாமை உள்ளவன். மரணம் என்பது நம்ம கேட்கறதுக்கு விருப்பப்படாத ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு உண்மையான காரியம். இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், 40 வருஷம் கழிச்சு இருக்கலாம், 100 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம். ஆனால் மரணம் என்று ஒன்று இருக்கு. இயேசுவின் வருகை தாமதித்தால் அந்த ஒரு காரியம் நிச்சயம் நடக்கும். இல்லை, இயேசுவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இந்த புறம்பான மனுஷன் அழிந்து போகிறான். ஆனால் அந்த உள்ளான மனுஷன் அந்த மரணத்துக்கு பிறகும் வாழ்கிறவனாக இருக்கிறான். எங்கே வாழப்போகிறான் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இங்கே பூமியில் இருக்கும்போது நல்ல சௌகரியமாக வாழ்ந்தாலும் சரி, சௌகரியம் இல்லாமல் வாழ்ந்தாலும் சரி, காசு பணத்தோடு வாழ்ந்தாலும் சரி, காசு பணம் இல்லாமல் வாழ்ந்தாலும் சரி, ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலும் சரி, ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்ந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, அது ஒரு 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், மிஞ்சி போனால் 100 வருஷம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த சரீரம், புறம்பான மனுஷன் அழிஞ்சு போகிறான். அந்த உள்ளான மனுஷன் நித்திய காலமாய் வாழுகிறான். அந்த நித்திய காலமாய் வாழுகிறது எங்கே வாழப்போகிறான் அப்படின்றது ஒரு காரியத்தை பொறுத்து இருக்கு. ஆனால் நித்திய காலமாய் வாழுகிறதுக்கு 2 இடங்கள் இருக்கு. அதை முதல்ல பார்க்க போறோம். இயேசுவே அதை பற்றி பேசுகிறார். எங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நமக்கு அந்த ஒரு சம்பவத்தை தெரியும். இயேசு சொல்லுகிறார், அந்த ஐஸ்வர்யவானும் லாசருவை பற்றியும் ஒரு கதை சொல்லுகிறார். அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தானா, சம்பூர்ணமாக வாழ்ந்தானா. அவனுடைய வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் லாசரு இருந்தானா. அந்த ஐஸ்வர்யனுடைய வீட்டு மேஜர்லேருந்து விழுகிற துணிக்கியே சாப்பிடலான்னு அவனுக்கு ஆசையாக இருக்குமா, ஆனால் அது கூட கிடைக்காம போகும். அவன் மேலே இருக்கிற புண்ணை அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் நக்கிட்டு போமா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வருகிறது, இந்த ஏழை லாசரு இறந்து போகிறான். இயேசு சொல்லுகிறார்,
அவனுடைய ஆவியை, அவனுடைய உள்ளான மனுஷனை தூதர்கள் வந்து ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போகிறார்கள். ஆபிரகாமோட மடியில போய் உட்கார வைக்கல. ஆபிரகாம் மடி என்பது ஒரு இடம், பரதீசுக்கு இன்னொரு பேர். அது ஆபிரகாம் மடி அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க, பரதீசுக்கு கொண்டு போய் விடுறாங்க. யார? இந்த உள்ளான மனுஷன். அந்த தூதர்கள் அந்த உள்ளான மனுஷனாகிய லாசருவை ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போய் விடுறாங்க. அதே நாள்ல ஐஸ்வர்யவானும் சாகிறான். ஆனா அவனுடைய உள்ளான மனுஷன் பாதாளத்துல கொண்டு போய் விடப்படுகிறான். அங்க அந்த பாதாளத்துல அவன் வேதனைப்படுகிறான். 2 இடத்தை பார்க்கிறோம். பாதாளம், பரதீஸ், 2 இடம் இருக்கு. 2ம் பூமியின் தாழ்விடங்கள்ல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எங்க? இயேசு மரிப்பதற்கு முன்பதாக இயேசு அந்த உவமையில சொல்லுகிறார். இன்னொரு இடத்துலையும் தன்னை பத்தி சொல்லும்போது மத்தேயு 12:40 சொல்லுகிறார், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும், தன்னை பத்தி சொல்லுகிறார், நானும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில், பூமியின் தாழ்விடங்கள் இல்ல, பூமி கீழே, பூமியின் இருதயத்தில் இருப்பேன் என்று சொல்கிறார். அப்ப இயேசு மரித்து அவரும் என்ன பண்ணாராம்? பூமியின் தாழ்விடங்கள்ல இந்த ஆபிரகாம் மடி என்ற இடம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு அவரும் போனாராம். மரித்தவர்கள் இந்த 2 இடத்துக்கு போவாங்க. ஒன்று பாதாளம், இல்லைன்னா பரதீஸ். இந்த சிச்சுவேஷன் எது வரைக்கும் இருந்தது தெரியுமா? இயேசு மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற வரைக்கும் தான் இந்த சிச்சுவேஷன். வேதம் சொல்லுகிறது, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் இந்த பரதீசில் இருந்தாங்க. இயேசு மரித்த போது அவர் என்ன பண்ணாரா? இந்த 40வது வசனத்தில் சொல்றாரு, 3 நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்தில் இருப்பேன்னு. அந்த காரியம் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, வாசிக்கிறோம் எபேசியர் 4 அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். இங்க வந்து இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததை பத்தி பவுல் விவரிக்கிறான். ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினால் அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்றது விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இயேசு மரிச்ச போது என்ன செய்தார்னா, பூமியின் தாழ்விடங்கள்ல முதல்ல இறங்கினார். இறங்கி 3 நாள் என்ன பண்ணார்னா, அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்க பிரசங்கம் பண்ணவர் என்ன பண்ணார்னா, அங்க சிறைப்பட்டவர்களை ஏன் பரிசுத்தவான்கள் சிறைப்பட்டு இருந்தாங்க? பூமியின் தாழ்விடங்கள்ல அவங்களுக்கு என்ன வேலை? ஏன் அவங்க டைரக்டா பரலோகம் போயிருக்கலாமே அப்படின்னா, இயேசு இன்னும் அவர்களுக்காக மரிக்கவில்லை. இயேசு மரிப்பார், இயேசு வருவார், பிசாசின் தலையை நசுக்குவார் சிலுவையில. அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தின் வழியாக அந்த இயேசு செய்கிற பலிக்கு முன்னடையாளமாக பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த பலியின் முறைமையின்படியாக விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்க கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு என்னைக்கு பூமியில வந்து 33 வருஷம் வாழ்ந்து சிலுவையில மரிச்சு ரத்தத்தை சிந்தி இவங்களுக்காக பாவ நிவாரணம் செய்தாரோ, அதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் ஆபிரகாமின் மடியில வேதனைப்படுகிறவர்களா இல்லை, நல்லதான் இருந்தாங்க. ஆனா அதுவும் பூமியின் தாழ்விடங்கள்ல தான் இருந்தது. ஆனா இயேசு என்ன பண்ணார்னா, மரித்தவர் கீழே இறங்கினார். இறங்கி சிறைப்பட்டவர்களை அவங்களெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு அவங்களெல்லாம் எங்க கூட்டு போயிட்டார்? உன்னதத்துக்கு ஏறினாராம், பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டார். இப்ப பரதீசு கீழே இல்லை. இயேசு மரிக்கிற வரைக்கும் அதுக்கு முன்பதாக பாதாளமும் பரதீசும் கீழே இருந்தது, பூமியின் தாழ்விடங்கள்ல. ஆனா இயேசு என்னைக்கு மரித்து கீழே 3 நாள் பாதாளத்துல போனாரோ, அங்க போய் சிறைப்பட்டவர்கள் எல்லாம் சிறையாக்கி அவர் உன்னதத்துக்கு போனார். 3வது நாள் கழிச்சு உயிரோடு எந்திரிச்சாரே. ஏன் பெரிய வெற்றினா, பூமியின் கீழே பிசாசின் ராஜ்யம் அப்படி நிலகொழிஞ்சு போச்சு. அவனுக்கு இருந்த அது வரைக்கும் இருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் நம்ம கீழே தான் இருக்காங்க, கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களெல்லாம் விடுதலையாக்கி டெலிவர் பண்ணி மேல பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டான். பரலோகத்துக்கு கூட்டு போனவர் இப்ப பரதீசு 3வது வானத்துல இருக்கு. பவுல் சொல்லுகிறான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3வது வசனத்துல சொல்றான், 3வது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை அறிவேன், தன்னை பத்தி பேசிக்கொள்ளும் போது
பரதீசுக்கு போயிருந்தான் அப்படின்னு. சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தில் இல்லாமல் இருந்தானோன்னு அவன் சொல்லும்போது அந்த இடத்துல சொல்றான், பரதீசு 3வது வானத்தில் இருக்கான், பூமியின் தாழ்விடங்கள்ல இல்லை. இப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்த ஆண்கள் இறந்தார்கள்னா 2 பேருமே நல்லவர்களாக தேவனை விசுவாசிக்கிறவர்களா இருந்தாலும் விசுவாசியாதவர்களா இருந்தாலும் பூமியின் தாழ்விடங்களுக்கு போனாங்க. ஆனா இயேசு மரித்தவர் அவங்களெல்லாம் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அந்த பரதீசை இப்போ 3வது வானத்துக்கு பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். அதனால்தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இப்போது இறந்தா நம்ம இப்போ பூமி கீழே போல. இயேசுவை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க பூமியின் கீழே தாழ்விடங்களில் பாதாளத்துக்கு போறாங்க. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் இப்போ எங்க போறாங்கன்னா பரலோகத்துக்கு வராங்க, பரதீசுக்கு போறாங்க. இதை எங்க பார்க்குறோம்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? மரித்தவர் உயிரோடு இருந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவரும், இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் இப்போ பூமியின் கீழே இல்லை, பரலோகத்தில் இருக்காங்க. அவர் வரும்போது அவர்களையும் கூட்டிக் கொண்டு வருவார் என்று இந்த வசனம் சொல்லுது. இயேசுவை விசுவாசிப்பது ரொம்ப முக்கியம். மரணத்துக்கு பின்மான வாழ்க்கை அதை நிர்ணயிக்கும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறான், சாவு எனக்கு ஆதாயம், ஏன்னா மரிச்சா நான் தேவனோடு போறேன், பரலோகத்தில் போய் நான் வாழ்வது எனக்கு மிகுந்த ஆதாயம் சொல்லுகிறான். ஏன்னா கிறிஸ்துவோடு இருக்கிறது பூமியில வாழுகிறதை காட்டிலும் மேலான ஒரு நல்ல ஒரு காரியம் அப்படின்னு சொல்லுகிறான். ஏன்னா பரலோகத்துக்கு போக போறேன். மரித்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, நித்திய வாழ்க்கை. அது பாதாளத்தில் நான் செலவிட போகிறேனா, பரலோகத்தில் இயேசுவோடு கூட செலவிட போகிறேனா? இதுக்கு இதை நிர்ணயிப்பது ஒரே ஒரு காரியம்தான். இந்த வசனத்தின்படியாக இயேசுவை நான் விசுவாசிக்கிறேனா இல்லையா? இங்க இயேசுவோடு கூட இருக்கணும், இயேசுக்குள்ளாக இருக்கணும். இயேசுக்குள்ளாக இருக்கணும்னா இயேசுக்குள்ளாக பிறக்கணும். முதல்ல மறுபடியும் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்றோமே, ஒரு மனுஷன் தாயின் வயிற்றுலேருந்து பிறக்கிறது தெரியும், திரும்பவும் பிறக்கிறதுனா என்ன அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக. இது வரைக்கும் நான் தேவனுடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளாக எனக்கு இடம் இல்லை. என்னைக்கு நான் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் நான் மாறுகிறேனோ அப்போ நான் புதிதாக அந்த ஃபேமிலியில் ஆட் பண்ணப்படுகிறேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய குடும்பத்துக்குள்ளாக நான் திரும்பவும் பிறக்கிறேன். பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுபட்டவனாக தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளாக ஒரு பிரவேசம், ஒரு என்ட்ரி கிடைக்குது. அந்த நாள் தான் புதிதாக திரும்பவும் நான் பிறக்கிற ஒரு நாள். இந்த அனுபவம் இருக்கிறவர்கள் பரலோகத்தில் போய் வாசம் செய்வார்கள். இந்த அனுபவம் இல்லாதவர்கள் பாதாளத்தில் வாசம் செய்வார்கள். நான் எப்படி மறுபடியும் பிறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா 1 பேதுரு 1:23-25 வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினாலே நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோமா. இயேசு இந்த தேவ வார்த்தையை நீங்க கேட்டு இந்த வார்த்தையை நீங்க நம்பும் போதுதான் உங்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் பிறக்குகிறது. அந்த விசுவாசம், இயேசுவின் மேல் விசுவாசம் வந்துச்சுன்னா நீங்க அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக, அவருடைய குடும்பத்துக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்படுகிறீர்கள், பிறக்கிறீர்கள். நிறைய பேர் பார்க்குறோம், அநேக காரணங்களுக்காக ஒரு சபையில் சேரலாம், நீங்க ஞானஸ்நானம் எடுக்கலாம். எனக்கு தெரியும், திருமணத்துக்காக ஞானஸ்நானம் எடுப்பாங்க, நான் கிறிஸ்டியனா மாறிட்டேன்னு வாங்க. பரலோகத்தில் உங்களுக்கு கேரண்டி கிடையாது. ஒரு கிறிஸ்டியன் நேம் இருக்கிறதுனால நீங்க பரலோகம் போவீங்கன்னு ஒரு கேரண்டி கிடையாது. நீங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிட்டு வரீங்க அதனால பரலோகத்துக்கு போவீங்களா இல்ல, கேரண்டியே கிடையாது. நான் ஞானஸ்நானம் கூட எடுத்திருக்கேங்க, கேரண்டி கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்கணும், ஆனா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கணும். என்னத்தை விசுவாசிக்கணும்னா இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு மரித்தார்,
உயிரோடு எழுந்தார். அவர் இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நான் விசுவாசிச்சேனா நான் மரிக்கும்போது அவரோடு கூட பரலோகத்தில் வாழ்வேன். இதை நீங்க விசுவாசிங்க. இந்த விசுவாசம் இந்த வேதம் சொல்லுகிறதுனால இருக்கணும். நீங்க வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, கேளுங்க தொடர்ந்து. இந்த விசுவாசம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அந்த விசுவாசத்தை வேத வசனத்தை நன்றாக கற்றுக்கொள்வதற்கு சபைக்கு ஒழுங்கா போங்க. சபையின் ஒழுங்குகளில் நீங்க பங்கு கொள்ளுங்க. பக்திக்குரிய வாழ்க்கையை வாழுங்க. இந்த வேதம் உங்களுக்கு எப்படி வாழணும், இந்த பூமியில் எப்படி வாழணும், பரலோகத்துக்கு எப்படி போகணும் என்பது காரியங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனா பரலோகத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். மறுபடியும் பிறப்பது என்பது இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு காரியம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். இயேசுவை விசுவாசிச்சா போதுமா, நான் அவ்வளோ பர்ஃபெக்ட் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நான் பர்ஃபெக்ட்னு ஒரு எந்த மனுஷன் சொன்னா, வேதம் அந்த மனுஷனை பொய்ன்னு சொல்லுகிறது. 1 யோவான்ல சொல்லுது, 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா பர்ஃபெக்ட் இல்லையே, தப்பு செஞ்சிடறோமே. அந்த தப்பு செஞ்சு எப்படி பாவத்தோட நான் பரலோகம் போக முடியும்? பரலோகத்துக்கு பாவத்தோட போக முடியாது. பாவம் செய்கிற யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப நான் எப்படி பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, காரணம் இருக்கு. நீங்க பரலோகத்துக்கு போறது உங்க பரிசுத்தத்தின் அடிப்படையில் இல்லை, இயேசு சிலுவையில் செய்த தியாகத்தின் அடிப்படையில். என்னுடைய அக்கிரமங்கள் என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்கப்படுகிறது, அவருடைய நீதி என் மேல் கொடுக்கப்படுகிறது. நான் பரலோகத்துக்கு என்ட்ரி ஆறேன்னா என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இல்லை, இயேசுவின் நீதி என் மேல் இருக்கிறபடினால பரலோகத்துக்கு போகும்போது உன் ஸ்லேட்டை காமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணக்குகளை வச்சு நான் இப்போ பரலோகத்துக்குள்ள என்டர் பண்ண முடியாது. என் ஸ்லேட்ல இயேசுவின் கணக்கு இருந்தாதான் எனக்கு என்ட்ரியே கிடைக்கும். அந்த கிறிஸ்துவின் நீதி எனக்கு எப்போ கிடைக்குதுன்னா, அவரை நான் விசுவாசிக்கும் போது அதை தேவன் நீதியாக கண்டு அவருடைய நீதியை, கிறிஸ்துவின் நீதி என் மேல் வைக்கிறார். ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. நான் பரலோகத்துக்கு என்ட்ரி ஆகிறது என்னுடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை. அப்ப என்னுடைய கிரியைகள் முக்கியம் இல்லையா? கிரியைகள் முக்கியம். அவனுடைய கிரியைக்கேற்ற பலன் கர்த்தர் தருவார். நல்ல கிரியைக்குரிய பலன் உண்டு. அப்ப என்னுடைய கெட்ட கிரியைகளுக்கும் பலன் உண்டு இல்ல? ஆமா, அந்த பலனை தான் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். 2000 வருஷம் முன்பதாக சிலுவையில சுமந்து தீர்த்ததை இப்போ நான் செய்யறேனே தப்பு, நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னா, அதே 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசு சிலுவையில மரித்த போது அதுக்கு முன்பதாக மனிதர்கள் செய்த பாவம், அவர் வாழ்ந்த நாட்களிலே செய்த மனிதர்கள் செய்த பாவம், அதுக்கு பிறகு இருக்கிற பூமி வாழ்நாட்கள்ல இந்த பூமி எத்தனை நாட்கள் இருக்கோ அது வரைக்கும் இருக்கிற எல்லா மனிதருடைய பாவத்தையும் தம்மில் சுமந்தவராய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி அவர். அவர் அனுதினமும் அடிக்கப்பட போவதில்லை. இவர் எல்லா பாவத்தையும் அவர் மேல் சுமத்தப்பட்டவராய் ஒரே ஒரு தரம் தான் பலியிடப்பட்டார். தம்முடைய இரத்தத்தை அவர் சிலுவையில் அவர் சிந்தனவர், மரித்தவர், 3ஆவது நாள் எழுந்து பிதாவினத்தில் போய் பிரதான ஆசாரியராய் தம்முடைய சுய இரத்தத்தை அவருக்கு முன்பாக பாவ நிவாரணமாக செலுத்தினார். நான் செய்த, இன்னைக்கு செய்த, நேத்து செய்த, நாளைக்கு செய்யாம இருப்பவன்னு சொல்லுவேன். எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ சின்ன விஷயம் பெரிய விஷயம் பாவம் தான். எங்கேயோ நம்ம இடர்வோம், குறை உள்ளவர்களாக இருப்போம். அது எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி தீர்த்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை கழுவி சுத்திகரித்தது.
அதனால நான் இஷ்டம் போல இனிமே நான் பாவம் செய்யலாமே, எல்லாம் தான் ஆண்டவர் கணக்கு தீர்த்துட்டாரா? இல்லை. நான் நீங்க பாவம் துணிஞ்சு செய்யறதுக்காக இது சொல்லலை. அதே காரியத்தை தான் யோவானும் சொல்லுகிறான். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை கழுவி சுத்திகரிக்குதுன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாவம் செய்யலாம், அதுக்காக சொல்லல. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பாவத்துக்காக கிரயமாய் கொடுக்கப்பட்டது என்பதை நீங்க அறிந்திருக்கணும். நான் ஒவ்வொரு வாட்டி பாவம் செஞ்சேன், எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. இயேசு ஏற்கனவே எனக்காக ரத்தம் செஞ்சு பாவம் மன்னிப்பு சம்பாதிச்சு வச்சுட்டாரு. அந்த உணர்வு இருக்கணும். நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா 9வது வசனத்தில் சொல்லித்தரார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நான் தப்பு செஞ்சிட்டேன்னா என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட போய் அறிக்கை செஞ்ச உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் குறை உள்ளவன், நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்க அறிக்கை பண்ணும்போது, நம்ம அழுது புரண்டு உபவாசித்து கண்ணீர் மழுகிறதுனால ரொம்ப ஃபீல் பண்றான், ஆனால் மன்னிக்கிறது இல்லை. நான் அறிக்கை பண்ணும்போது என் பாவங்கள் மன்னிக்கப்படுது. காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, ஏன்னா அவர் உண்மையும் அவர் நீதி உள்ளவருமா இருக்கிறார். என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுக்கு அடிப்படை பேசிஸே என்ன தெரியுமா? என்னுடைய பச்சாதாபம் அல்ல, நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு அந்த அந்த அடிப்படையில் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப ஃபீல் பண்றான், அதன் அடிப்படையில் பாவம் மன்னிக்கப்படலை. என் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பேசிஸ் என்ன தெரியுமா? அவருடைய கேரக்டர். அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவரா இருக்கிறபடினால நான் அறிக்கை பண்ணும்போது என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சோ பாவம் செஞ்சுட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கலாமா? அப்படி வாழாதீங்க. அதுக்குதான் யோவான் சொல்றான், 2வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறான், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நான் பாவம் செஞ்சுட்டா இயேசுட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம், மன்னிச்சுட்டேன்னா அவர் உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர், நான் அறிக்கை பண்ணும்போது மன்னிக்கிறாரு அப்படின்னு நான் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யாதபடிக்கு இதை எழுதுகிறேன். ஆனா நான் அப்படி வாழக்கூடாது தான், பாவம் செய்யக்கூடாது தான். ஒருவேளை பாவம் செஞ்சுட்டேன், எடறிட்டோம், we are not perfect, விழுந்துட்டேன், அப்போ என்ன பண்ணணும்? பயப்படாத, உனக்காக இயேசு ஒன்னும் இருக்கிறார். அவர் செய்த ஊழியம் சிலுவையோட முடியல. சிலுவையில் மரித்தவர் 3வது நாள் உயிரோடு எந்திரிச்சாரே, போய் பிதாவுக்கு முன்பாக நின்று பாவ நிவாரண பலியாய் தம்முடைய ரத்தத்தை காமிச்சு நம்முடைய பாவத்துக்கெல்லாம் ஒரு நிவாரணத்தை உண்டாக்குனாரு. அதோட முடியல, இன்னைக்கும் இயேசு உங்களுக்காக எனக்காக ஒரு ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அந்த 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க பர்ஃபெக்ட் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்காக இருக்கிறார். நான் இயேசுவே ஏத்துக்கல இது வரைக்கும் அப்படின்னா ஏத்துக்கொள்ளுங்க. ஏத்துக்கிட்டாதான் பரலோகம், பூமியிலும் நல்ல வாழ்வு. நான் ஏத்துக்கிட்டேன், நான் பர்ஃபெக்டா இல்லை, அப்பப்போ தப்பு செய்யறேன், தப்பு செய்யாதீங்க. பாவம் செய்வது, பாவத்தில் வாழ்வது தேவனுக்கு பிரியமானதல்ல. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க, அதை விட்டு விடுங்க. நான் அப்படி ரொம்ப பாவத்திலே நான் வாழுதில்லை, ஆனா அப்பப்போ மிஸ்டேக் பண்ணிடுறேனே, கவலைப்படாதீங்க. நீங்க பர்ஃபெக்டா இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஆனா அதுக்காக பர்ஃபெக்டா எப்படின்னாலும் வாழலாம் நான் சொல்லலை. பாவம் செய்யாதபடிக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பாவம் செய்யாதபடிக்கு தான் இவெல்லாம் எழுதி இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், இயேசு எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நான் பரலோகத்துக்கு போவேன். அந்த நிச்சயமுடையவர்களாய் வாழுங்க. நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு நிச்சயம் ஏன் கிடைக்குது தெரியுமா? இயேசு எனக்காக இன்னைக்கும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறப்ப அவர் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க, சிபாரிசு பண்ணிட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய நீதியின் அடிப்படையில் நான் பரலோகம் போவேன். என் இயேசுக்காக நான் பூமியில வாழ்வேன், பரிசுத்தமாய் வாழ்வேன், அவருக்காக வாழ்வேன். தப்பு செஞ்சிட்டேன்னா பிசாசே
நீ நான் செஞ்ச தப்பை வச்சு என்னை குற்ற மனப்பான்மையிலே வாழ்ந்து கொண்டு இருக்க வைக்க முடியாது. இயேசுவின் அன்பு பெரியது. அவர் எனக்காக இன்னைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை நீங்க நம்புங்க, இதை அறிந்து கொள்ளுங்க. இந்த 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 சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன். காரணம் என்ன தெரியுமா? இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு இன்னைக்கும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசித்தால் பரலோகம் போவது நிச்சயம். பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும், பக்தியாய் வாழ வேண்டும். ஆனால் நம்முடைய பக்தியின் அடிப்படையில் இல்லை, இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், இன்னைக்கும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டதும் அவரால் தான், நான் கிறிஸ்தவனாய் வாழுகிறதும் அவரால் தான், நான் பரலோகம் போவதும் அவரால் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை பற்றி நினைச்சாலும் நினைக்காம போனாலும் மரணம் ஒரு நாள் நேரிடும். இல்லை இயேசு சீக்கிரம் வருவார். ரெண்டில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். 30-60 வருஷம் எப்படியோ வாழ்ந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு 1000 வருஷம், அதுக்கப்புறம் வச்சுக்கோங்களேன் 10,000 வருஷம், நித்திய காலம், டைம் எண்டே கிடையாது. ஒரு 1000 வருஷம் நரகத்தில் பாதாளத்தில் கஷ்டப்பட்டுட்டு அந்த ஐஸ்வர்யனை போல வாழ்ந்துட்டு நான் சம்போகமாய் பூமியில் வாழ்ந்தேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தீர்மானிக்கணும்னா இன்றே தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்காக இருக்கிற நேரம். இப்பொழுதே அணுகிற காலம், இன்றே ரட்சணிய நாள். உங்கள் நித்தியத்தை உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவை விசுவாசிங்க. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உங்கள் விசுவாசம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். இயேசு உங்களுக்காக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக எவர்களுடைய இருதயத்தில் நீர் ஏவி இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளையாய் மாறும்படி அனுக்கிரகம் செய்வீராக. அவருடைய இருதயத்தில் தொடர்ந்து பேசுவீராக. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இயேசு எனக்காக தொடர்ந்து தம்முடைய அன்பை பாராட்டுகிறவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து வாழ உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகளாய் மாறியும் தங்கள் தவறுகளின் குற்ற மனப்பான்மையிலே துக்கத்திலே வாழ்கிறவர்களும் பின்மாறி போனவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், நீர் அவர்களை இன்னும் நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. அவர்கள் இருதயத்திலே உம்முடைய வெளிச்சம் வீசுவதாக, உம்முடைய அன்பு அவர்கள் இருதயத்தில் பெருகுவதாக. ஆண்டவர், அவர்கள் திரும்பவும் உம்மை நேசிக்கவும் உம்மில் தொடர்ந்து வாழவும் பரலோகத்தின் நிச்சயத்துக்குள்ளாக வர அவர்களுக்கு சகாயம் செய்யும். கர்த்தாவே, உம்முடைய வசனம் தன்னுடைய கிரியை செய்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அநேகரை இன்று ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருடைய குற்ற மனப்பான்மையை நீக்கி ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகரை திரும்பவுமாக உம்முடைய அன்புக்குள்ளாக கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தும் கொடுத்தும் உதவுகிற சகல பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.